சோவியத் ரஷ்யா நாட்டுல வாழ்ந்த ஒரு வாலிப அண்ணனுடைய வாழ்க்கை வரலாறு தான் உங்களுக்கு இந்த தடவை 8 பாகமாக பிரிச்சு அண்ணன் சொல்ல போறேன். இந்த வாலிபன் ரொம்ப சாதாரண மனிதன் அல்ல. வாலிப வயசுல ஒரு மகத்தான சாதனையை செஞ்சவங்க. நாட்டுக்காக உழைச்சாங்க, இயேசுவுக்காக உழைச்சாங்க. அந்த உணர்வு உனக்கு வரணுங்கிறதுக்காகத்தான் இந்த ஆண்டுல விபிசினுடைய தொடர்கதையா இத தேர்ந்தெடுத்து ஆண்டவருடைய அருளினால இதை நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். கவனமா கவனிப்பீங்களா? அம்மா 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 என்னமா செய்றீங்க? என்னமா செய்றீங்க? அம்மா அம்மா ஏமா ஏமா அம்மா ஏமா அழுறீங்க? வன்னியா இப்படியே அவங்க அம்மா யோவனால்கிட்ட போய் கேட்டாங்க. அவங்க அம்மா ரொம்ப வருத்தமா அப்படியே உட்கார்ந்துருந்தாங்க. அம்மா ஏமா? ஒண்ணுமில்லடா, ஒண்ணுமில்ல ராஜா. ஐயா, நீ இவ்வளவு நாள் என் கூட இருந்த, ஆனா நாளையில இருந்து நீ 2 வருஷமா ராணுவ பயிற்சிக்காக தூர இடத்துக்கு போற. உன்னை பிரிஞ்சு நான் எப்படிடா இருக்க போறேன்? எப்படிடா இருக்க போறேன்? அம்மா அம்மா நீங்களே இப்படி வருத்தப்பட்டா நான் என்னம்மா செய்யறது? அழாதீங்கம்மா, அழாதீங்கம்மா. சரி வன்னியா, சரி நீ போன காரியம் என்ன பாச்சு? ஆமா ஆமா அதைத்தான் சொல்லதுக்காக நான் ஆசையோட வந்தேன். ஆனா நீங்க அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்து எனக்கு கூட அழுகையா வருதுமா. ஏய் அழாதடா, அழாதடா. அம்மா வருத்தத்துல அழுறேன், நீ ஏன்டா அழுற? நீ சந்தோஷமா அந்த பயிற்சிக்காக போற. சரி என்ன நடந்துச்சு, என்ன நடந்துச்சு சொல்லுப்பா. அம்மா வேற ஒண்ணும் இல்ல, நான் போயிருந்தேன்னா நான் ஏற்கனவே வாடகை ஆட்டத்தானமா நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். தினமும் ரொம்ப பேரை கூட்டிட்டு போறேன்னா அவங்க எல்லாருமே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாங்கம்மா. என்ன வழி அனுப்பி விழாவும் வச்சு என்னை கூப்பிட்டு இருந்தாங்க. நான் போயிருந்தேன். அவங்க எல்லாரையும் பார்த்து எனக்கு சந்தோஷமா இல்லாட்டி அழுகையா அப்படிங்கிறது கூட ரொம்ப எல்லாரும் வந்துருந்தாங்க. ஒவ்வொருத்தரா என்னை பத்தி ரொம்ப பெருமையா பேசினாங்க. ஆனா நான் அந்த அளவுக்கு ஒண்ணுமே செய்யல. கடைசியில் நான் பேச போனேன், எனக்கு கூட ரொம்ப அழுகையா வந்துருச்சுமா. நான் எல்லார்ட்டையும் சொன்னேன், நான் அப்படி ஒன்றும் பெரிய ஆளு கிடையாது, நான் அப்படி ஒண்ணுமே பேசல. என் கூட இயேசுசாமி இருக்கிறாங்க, அதனாலதான் நான் உங்களுக்கு முன்னாடி அவருடைய செயல்களை எல்லாம் நான் செஞ்சு காட்டினேன். ஆனா நீங்க என்னமோ நான் யாரோ மாதிரிலாம் நீங்க பெருமையா பேசுறீங்க. சரி, என்ன மாதிரியே நீங்களும் நீங்க நடந்துக்கிடணும். என் ஆட்டோவில் டெய்லி நீங்க அத்தனை பேரும் வந்திருக்கிறீங்க. தம்பி ரொம்ப தங்கச்சி மாதிரிலாம் நான் ஸ்கூல் எல்லாம் கொண்டு போய் வித்துருக்கிறேன். ரொம்ப பெரிய ஆட்கள் எல்லாம் கொண்டு போய் நான் உங்களை வேலைக்கு சரியான நேரத்துக்கு கொண்டு போகிறதுக்கு, எந்த ஒரு விபத்து இல்லாம கொண்டு போறதுக்கு ஏசப்பா எனக்கு உதவி செஞ்சாங்க. நீங்களும் எனக்கு உதவி செஞ்சீங்க. எனக்காக நான் வரும் ஆட்டோக்காரன் நினைச்சு என்னை ஒதுக்காம எனக்காக நீங்க எல்லாரும் தினமும் ஜெபம் போய் தான் நான் இப்படி உங்களை தினமும் பத்திரமா கூட்டிட்டு போக முடிஞ்சு. அதனால எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். அதனால நீங்க என்ன பெருமைப்படுத்துறதை விட எனக்குள்ள இருக்கிற இயேசு அப்பாவை பெருமைப்படுத்தினா தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் பேசணுமா. சரிடா, அதுக்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்க? பதிலாமா ஒருத்தருமே ஒண்ணு சொல்லல, அமைதியா உட்கார்ந்து இருந்தாங்க. சரி, நீங்க இப்படி உட்கார்ந்து இருந்தீங்கன்னா எப்படின்னு நான் கேட்டேன். அவங்க திருப்பி சொன்னாங்க, எங்க எல்லாருக்கும் ஒரே கவலை என்னன்னா, நீங்க நாளையில இருந்து நீங்க போயிருவீங்க, நாங்க யாருடைய ஆட்டோல நாங்க போட்டோம், எங்களை யாரு இன்னும் பத்திரமா ஸ்கூலுக்கு வேலை பார்க்கிற இடங்களுக்கு எல்லாம் கூட்டிட்டு போவா? உடனே நான் சொன்னமா, ஐயோ நீங்க அப்படி கவலைப்பட வேண்டாம். என்ன எப்படி ஏசப்பா இந்த பணிக்குன்னு சொல்லி அருமையா என்ன செஞ்சாங்களோ அத மாதிரி ஒரு நபரை கண்டிப்பா ஏசப்பா கூட்டிட்டு வருவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, நம்பிக்கையோட ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் தேற்றினேன். அவங்க எல்லாரும் கண்ணை கசக்கிட்டு இருந்தாங்க. பிறகு எல்லாரும் சந்தோஷமா, நீ நாட்டுக்காகத்தானே உழைக்க போற, ராணுவ பயிற்சிக்காகத்தானே போற, அதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். வன்னியாண்ணே, நீங்க எங்க போனாலும் உங்களுடைய இந்த நற்செய்தியில ஏசப்பாவை பத்தி சொல்றத நீங்க மறந்துடாதீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பா வந்துச்சுமா. இன்னும் நான் போற நோக்கமே அதுக்கு தானமா, ஏசப்பாவை பத்தி பிறருக்கெல்லாம் சொல்லணும், இந்த நாட்டுக்கு நான் ஒரு முன்மாதிரியான ராணுவ வீரனா இருக்கணுமா, அதுக்காகத்தான் நான் போறேன். வன்னியா, நீ சொல்றத கேட்க எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ராஜா. இப்படி ஒரு பையனை பெத்த எடுத்ததுல ஏசப்பா எனக்கு உதவி செஞ்சிருக்காங்களே, இப்படி ஒரு செல்ல மகனை தங்க மகனை எனக்கு தந்திருக்காங்களே, ஏசுராஜா உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு வன்னியா அம்மா சொன்னாங்க. அப்போ அவங்க அப்பாவும் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. எல்லாரும் அப்படி சந்தோஷமா இருக்கும்போது திடீர்னு சொல்லி, டேய் வன்னியா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் முரட்டு குரல் கேட்டுச்சு. எல்லாரும் அமைதியாயிட்டாங்க.
அப்போ உள்ள வந்ததுதான் சிமியான், வன்னியானுடைய அன்பு அண்ணன். டேய் வன்னியா, நாளைக்கு நீ போறேன்னு சொல்ற, அப்படிதானடா? சரி, நீ போறது சரி, ஆனா எனக்கு என்னமோ கேலியா இருக்குடா. இந்த சின்ன வயசுல உனக்கு ஏன் இப்படி ஒரு அற்ப ஆசை? நீ கண்டிப்பா ராணுவ பயிற்சிக்கு போய் தான் ஆகணுமா? ஆமா, நீ நல்லத்தானே ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்த, ஏன் உனக்கு இப்படி ஒரு ஆசை? நீ ராணுவத்துல போய் என்னத்தடா சாதிக்க போற? துப்பாக்கி தூக்குன உடனே ஓடி வந்துட போற. அண்ணே அண்ணே, அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணே, நான் அப்படியெல்லாம் இருக்க மாட்டேனே. ராணுவத்துக்காக உழைச்சி இந்த நாட்டுக்காக நான் எதையாவது சாதிக்கணும்னே. இந்த நாட்டுல பிறந்தனா இந்த நாட்டுக்காக நான் ஏதாவது செய்யாம சும்மா இருக்கலாமாண்ணே? அதுக்காகத்தானே நான் போறேன். போ போ. சரி, நீ போறது ரொம்ப நல்லதுதான், ஆனா முக்கியமான ஒரு விஷயம்பா. அங்க போய் இந்த இயேசு அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த தொலைச்சிருவாங்க. தொலைச்சு என்னன்னு இப்படி சொல்றீங்க? தம்பி தங்கச்சி உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம்ல, ஏன் வன்னியானுடைய அண்ணன் சிமியான் அப்படி சொல்றாங்கன்ட்டு? சிமியான் கொஞ்சம் வித்தியாசமான ஆளு. சிமியான் கடவுள் இல்லைன்னு சொல்ற ஒரு கூட்டத்தை சார்ந்த ஒரு சகோதரன். அதனால இந்த வன்னியாவையோ அவங்க அப்பா அம்மாவையோ அவங்க இயேசு இயேசுன்னு சொல்றதையோ இயேசு சாமி செஞ்சத பிறருக்கு வாழ்ந்து காட்டுறதையோ இந்த சிமியானுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. அதனாலதான் அந்த வன்னியாவை அப்படி சொன்னான். வன்னியா சொன்னாங்க, அண்ணே நீங்க சொல்றது என்னதான் சொன்னாலும் நான் ராணுவ பயிற்சிக்கு போய் இயேசு சாமி என் வாழ்க்கையில என்ன செஞ்சாருங்கிறத நான் வாழ்ந்து காட்டுவேனே, அதுக்குத்தான் போறேன். ஓ, பாத்தியாடா பாத்தியாடா பாத்தியாடா, நான் சொல்றத நீ திரும்பி கண்டிப்பா செய்வேன்னு தான் சொல்ற. ஏய், யோசிச்சு பாருடா. டேய் வன்னியா, யோசிச்சு பாருடா, நான் உன்னை திரும்பி பார்க்கணுமா வேண்டாமா? அண்ணே, என்ன இப்படி நினைக்கிறீங்க? வன்னியா கெஞ்சி கேக்குற ராஜா, அண்ணப்பா, நீ எனக்கு ஒரே ஒரு தம்பி ராஜா, நான் உன்னை திரும்பி பார்க்க வேண்டாமாடா? தயவு செய்து அங்க போய் அமைதியா அவன் வேலையை மட்டும் பார்த்துட்டு வாடா. அண்ணே அண்ணே, நீங்க வருத்தப்படுறதுல அர்த்தமே இல்லை. அண்ணன், என் வேலையே அதுதானே. நான் நாட்டுக்காக உழைக்க போறேன். இயேசுப்பா என் வாழ்க்கையில வாழ்றத அவங்களுக்கு நான் காட்ட போறேன். வன்னியா வன்னியா, நான் உன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை, நான் போறேன் போடா அப்படின்னு சொல்லி வன்னியா அண்ணன் அப்படியே போயிட்டாங்க. இப்போ வன்னியனுடைய அப்பா கண்ணில் இருந்து அப்படியே சுட்டு சுட்டா கண்ணீர் வர ஆரம்பிச்சது. வன்னியா அப்படியே குஞ்சி அப்பாவை பார்க்காங்க. அப்பா அப்பா, ஏன்பா நீங்க அழுகுறீங்க? நீங்க ஏன் அழணும்? அப்ப நீங்க என்ன சந்தோஷமா அனுப்பி வைக்க வேண்டியவங்க, நீங்க ஏன் பாடுறீங்க? வன்னியா வன்னியா, உன்னை எவ்வளவோ கஷ்டப்பட்டு வளர்த்தேன்ப்பா, நீ எங்களை விட்டு கண்டிப்பா போய்தான் ஆகணுமா? இவ்வளவு நேரம் நான் சந்தோஷமா தான் இருந்தேன், ஆனா சிமியான் சொன்னதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுது ராஜா. நீ கண்டிப்பா போய்தான் ஆகணுமா ராஜா? அப்பா, நீங்க தானப்பா தைரியம் சொல்லி என்ன அனுப்பணும். நீங்களே இப்படி நினைச்சீங்கன்னா நான் என்னப்பா செய்யறது? அப்பா சொல்லுங்கப்பா, சொல்லுங்கப்பா, அப்பா சொல்லுங்க. சரி வன்னியா, நீ இப்படி ஒரு தீர்மானம் எடுத்து அதுக்கு என்ன காரணம்? அப்பா, நான் சாதாரண ஒரு முடிவு எடுக்கிறதே கிடையாது. ஏசாமி என் வாழ்க்கையில என்ன சொல்றாரோ அதைத்தானே நான் செய்ய முடியும். பாருங்க, இப்போ அவங்க எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிற படக்காட்சி தான் நீங்க பாக்குறீங்க. அவங்க அண்ணன் தூரமா உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ வன்னி அவரு ஒரு நடந்த, அதாவது அவன் வாழ்க்கையில கனவுல தரிசனத்துல ஏசப்பா சொன்ன விஷயத்த அவங்க பெற்றோர்கிட்ட சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னு கேட்க ஆசையா இருக்கா? கொஞ்சம் சரியா உட்கார்ந்துக்காங்களேன். தம்பி கவனி. ஒரு நாள் வன்னியாவும் அவரோடு கூட ஒரு தேவதூதனும், என்னது தேவதூதன் கேக்குறீங்களா? அன்பு குட்டி தங்கச்சி, அன்பு குட்டி தம்பி, நீங்களும் ஏசப்பா பிள்ளையா இருந்தா உங்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவதூதன் உண்டுன்னு சொல்லி பைபிள்ல போட்டிருக்கு ராஜா. கண்டிப்பா உண்டு. அது மாதிரிதான் வன்னியா கூடவே ஒரு தேவதூதன் இருந்தாங்களாம். இவங்க எங்க இருந்தாங்கன்னா, நல்ல கடற்கரை ஓரம் அழகா அலை வருது, அதுல ஒரு பெரிய பாறை, அந்த பாறை மேல 2 பேரும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தூரத்துல ஐயோ என்ன காப்பாத்துங்க 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 அப்படின்னு சொல்லி சத்தம் கேட்டுச்சு. என்னன்னு பார்த்தா ரொம்ப தலைகளும் கைகளுமா தெரிஞ்சு, ஏதோ ஒரு போட்டு உடைஞ்சிருக்கும் போல அதுல இருக்கிறவங்க தப்பிச்சு அப்படி வந்துகிட்டு இருக்கிறாங்க. நான் ஐயோ எனக்கு, நான் அவங்களை எப்படி காப்பாற்ற முடியும், நான் ரொம்ப சிறியவனா இருக்கானே, நான் உங்களுக்கு என்ன செய்ய முடியும் தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப என் கூட இந்த தேவதன் சொன்னாங்க, அண்ணையா போ போய் காப்பாத்து, நான் உங்ககிட்ட இருக்கேன்டா அப்படின்னு தைரியம் கொடுத்தாங்க.
நான் உடனே கடலுக்குள்ள குதிச்சுட்டு போய் ஒவ்வொருத்தரையா தூக்கிட்டு வந்தேன்ப்பா. ஒவ்வொருத்தரையா தூக்கி கொண்டு வந்து விட்டேன். இப்படியா 2-3 தடவை போயிட்டு வந்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, என்னால ஒருத்தருக்கு உதவி கிடைக்குதுன்னு சொல்லி, அதுவும் எனக்கு தேவதூதன் எனக்கு உதவி பண்றாங்கன்ட்டு. கடைசியா ஒரு ஆளு ரொம்ப தத்தளிச்சுக்கிட்டு இருந்தாரு. எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிட்டு, இருந்தாலும் எப்படியாவது போய் அவங்கள கூட்டிட்டு வர்றேன்னு சொல்லி நானும் குதிச்சு போய் அவங்கள 3/4 தூரத்துக்கு எடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறம் என்னால முடியல, ஐயோ ஐயோ என்ன காப்பாத்துறேன்னு சொல்லி நானும் சத்தம் போட ஆரம்பிச்சேன். அப்புறம் தேவன் வந்து அப்படியே என்ன தூக்கி இங்க 2 பேரையுமே கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இந்த படத்தை பாருங்க, அந்த காட்சி உங்களுக்கு நல்ல விளங்கும். உண்மையாவா உண்மையாவா இப்படியா ஒரு தரிசனத்தை பார்த்த? அம்மாவும் அப்பாவும் கேட்டாங்க. ஆமாமா, ஆமாப்பா, அப்படிதான் பார்த்தேன். இதுல இருந்து நான் என்னுடைய அழைப்பை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நான் ஏசுசாமிக்காக ஏதாவது செய்யணுங்கிறத அவர் விரும்புறாரு அப்படிங்கிற நான் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பா நான் போய்தான் ஆகணும். அப்படியா, சரி போலாம். நான் இங்க பயப்பட மாட்டோம். வண்ணியா, நீ தாராளம் போலாம், தாராளம் கிளம்பலாம்ப்பா, தாராளம் போலாம். இனிமே நாங்க ஒரு நாளும் கவலைப்பட மாட்டோம். சரின்னு சொல்லி வன்னியா அன்னைக்கு நைட்டு எல்லா திங்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அப்பா அம்மா சொல்லிட்டாங்க, உனக்காக நாங்க தினமும் ஜெபம் பண்ணுவோம்பா, சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லி. உடனே கிளம்பி அவங்க போகக்கூடிய அந்த வாகனம் வந்துச்சு. அதுல வன்னியா ஏறினாங்க. கடைசியா அம்மா அப்பாவெல்லாம் பார்த்தாங்க, டாட்டா காட்டினாங்க. கிளம்பி அப்படியே போறாங்க. வண்டி போய்கிட்டே இருக்குது. இவங்க கூட ராணுவ பயிற்சிக்கு வர்றவங்க எல்லாரும் ஏறிக்கிட்டாங்க. நேர போய் குறிப்பிட்ட நேரம் கழிச்சு அந்த ராணுவ பயிற்சி தளத்துல போய் இவங்க எல்லாரும் இறங்குனாங்க. எல்லாரும் கீழே இறங்கணும்னு அந்த தளத்தெல்லாம் பாக்குறாங்க. ரொம்ப அருமையா இருக்குது. அந்த இடத்துக்கு பேரு ஒடிசா அப்படிங்கிற இடம். எல்லாரும் இறங்கணுன்னே எல்லாரும் கவனிங்க, ஒரு முரட்டு சத்தம் கேட்டுச்சு. எல்லாரும் பார்த்தாங்க, ஆஹா, இவர் தான் நமக்கு ட்ரெயின் பண்ற அந்த அதிகாரியா இருப்பாங்களா? ஆமா, அவங்கதான் சார்ஜென்ட்ங்கிற நபர். அவர் ரொம்ப கோபக்காரர் மாதிரி இருந்தார். எல்லாரும் கவனிங்க அப்படின்ட்டு கவனிச்சுட்டு லேசா அப்படின்னு ஒரு விசில் கொடுத்தாங்க. ஆமா, நீங்க எல்லாரும் இந்த 5 மாடி கட்டடத்துலதான் ஒவ்வொரு ரூம்ல தங்க போறீங்க. எப்ப விசில் சத்தம் கேட்டாலும் கரெக்டா வெளியே வந்துடணும். எல்லாரும் வரும்போது சீருடையில வரணும். இந்த மைதானத்துல வந்து உங்களுக்கு சொல்லி ஒரு பாயிண்ட் வச்சிருக்கேன், அதுல கரெக்டா நிக்கணும். என்னைக்காவது ஒரு நாள் தவறிட்டீங்க, கடுமையான தண்டனை இருக்கும். ஐயோ, இங்க ரொம்ப எல்லாரும் நம்மள அரட்டுறாங்க போல இருக்க, வீடு மாதிரி இருக்க முடியாது போல இருக்குத. எல்லாரும் ரூம்ல போய் தங்கிக்கிட்டாங்க. கரெக்டா விசில் சத்தம் கேட்கும். காலையில எந்திரிப்பாங்க, டீயை குடிச்சிட்டு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வேகமா தயாரா இருக்கிற நேரத்தில் அந்த சத்தம் கேட்ட உடனே ஓடி வந்துருவாங்க. நாட்கள் பல கடந்துச்சு. ஒரு நாள் இப்படித்தான் இவங்க எல்லாரும் ரெடியா இருக்கும் பொழுது காலையில விசில் சத்தம் கேட்டுச்சு. அதை கேட்ட உடனே எல்லாரும் கிளம்பி வந்துட்டாங்க. வரிசையா நின்னுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அதிகாரி சார்ஜென்ட் வந்தார். அப்படியே பார்த்தாங்க. அவங்க பார்த்தாலே பயமா இருக்கும். எல்லாரும் நேரம் வரிசையில் நின்னாங்க. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தேடுறோம். என்னாச்சு? 3வது வரிசை என்னாச்சு? தேடுறோம், அது யாரு? 3வது பையனை காணல, யாருங்க அப்படின்னு கேட்டாங்க. எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க. 3வது வரிசையில 3வதா நிக்கிற ஒரு நபரை காணும். யாரது? சரியான நேரத்துல வரலையே, அவங்களுக்கு பயங்கரமான தண்டனை இருக்குமே. யார் அப்படி வராம போனா? யாரு இப்படி ஒரு பெரிய தவறு செஞ்சா அவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும்? எல்லாரும் ஆச்சரியமா பார்த்தாங்க. நீங்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? நாளைக்கு இதே நேரத்துல இந்த தொடரை நீங்க தொடர்ந்து கவனிங்க. யார் அந்த நபர்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் கண்ணு மூடி கையை கூப்புங்க. கூப்பிட்டீங்களா? பாருங்க, நான் சொல்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு வாலிப வயது அண்ணன் இயேசுவுக்காக உழைக்கணும், இந்த நாட்டுக்காக உழைக்கணும்னு சொல்லி கிளம்பி போனாங்க. அவங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு இயேசு எனக்கு என்ன சொன்னாரோ அதை செய்யணும்னு சொல்லி தைரியமா போனாங்க. தம்பி தங்கச்சி, நீ இன்னைக்கு படிக்கிற இடத்துல இருக்கிற இடத்துல இயேசப்பா பிள்ளையா வாழ்ந்து காட்டுறியா? இதை பார்த்திருக்கிற அன்பு பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபம் பண்றீங்களா? அன்பு பிள்ளைங்களே, நீங்க ஸ்கூலுக்கு போகும்போது ஆட்டோல எல்லாம் போறீங்களே, உங்க ஆட்டோனுக்காக ஜெபம் பண்ணிருக்கீங்களா? அவங்களுக்கு இயேசப்பா பத்தி எல்லாம் சொல்லியிருக்கீங்களா? யோசித்து பாருங்க. இன்றைய தொடரில் நம்ம அதை தான் தெரிஞ்சுக்கிறோம். ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள இயேசு சாமி, அருமையான வரலாற்று தொடர் வன்னியா, ரொம்ப நன்றி சாமி. வன்னியா போல இங்க அன்பு பிள்ளைங்களை மாற்றுங்க. ஒவ்வொருவரும் உமது சாயலாய் உமது செயலாய் வாழ உதவி செய்யுங்க. உமக்கென்றே நாங்கள் இந்த உலகத்துல வாழணும், உண்மையா வாழணும், பிறருக்கு முன்மாதிரியா வாழணும்.
நீங்க அப்படியே செய்ய போறதுனால ரொம்ப நன்றி. ஆமீன்.